உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள், என்னிடமும் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் இறைவேண்டல் செய்யும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை ஏற்கனவே பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். மனித மகன் தொண்டு செய்யப்படவல்ல, தொண்டு செய்யவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரை கொடுக்கவும் வந்தார். மறுபடி பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பலியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் பலியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். எனவே நாளைய நாளை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய நாள் தனக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளின் தொல்லையே போதும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் உயிரையே இழப்பாரானால் அவருக்கு வரும் பயன் என்ன? அவர் தம் உயிருக்கு ஈடாக எதை கொடுப்பார்? நான் உங்களுக்கு புதியதொரு கட்டளை கொடுக்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். எவராவது என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர் தம்மை கட்டுப்படுத்தி கொண்டு தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும். அனைத்திற்கும் மேலாக இறைவனுடைய ஆட்சியையும் அவருக்கு உகந்த வாழ்வையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவர். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் இறைவேண்டல் செய்ய நிற்கும் போது யாருக்காவது எதிராக உங்கள் மனதில் ஏதேனும் இருந்தால் அதை மன்னித்து விடுங்கள். அப்போது விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தையும் உங்கள் பிழைகளை மன்னிப்பார். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு விண்ணகத்திலுள்ள உங்கள் தந்தையை போற்றி புகழ்வார்கள். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அவருக்குள் பொங்கியலும் ஊற்றாய் அமைந்து நிலைவாழ்வு அளிக்கும். உங்களுக்கு நான் கூறுகிறேன், உங்கள் எதிரிகளை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். எனது ஆட்சி இவ்வுலகை சார்ந்ததல்ல. எனது ஆட்சி இவ்வுலகை சார்ந்ததாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். என் வழியாக நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் உங்களிடம் இவற்றை சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகை வென்றுவிட்டேன்.